இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் நீயா நானா ஷோவில் ஒரு முக்கியமான டிபேட் பண்ணியிருந்தாங்க சார். பெய்டு ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கான வாதம் நடந்துச்சு. கோபிநாத் கண்டக்ட் பண்ணார். அந்த ஷோவில் பெய்டு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றவங்க எவ்வளோ ஒரு ரோல் முக்கியமான ப்ளே பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறையா சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கா? நீங்கள் எப்படி அதை ஒரு படத்தை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணி ஒரு ரிவ்யூவரா? இல்ல, நாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற அந்த இலக்கணம் நமக்கு தெரியும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு படத்தினுடைய கதையை ஏயில் ஆரம்பித்து Z வரைக்கும் நீங்கள் மொத்தத்தையுமே நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடக்கூடாது. அதே நேரம் இது என்ன மாதிரியான படம், இந்த படம் என்ன ஜானர் அப்படிங்கிறது அவனுக்கு புரியணும். இது ஒரு சின்னதாக ஒரு 10% 15% விஷயங்களை சொல்லிட்டு மற்ற விஷயங்களை ஹைட் பண்ணி மற்ற அம்சங்களை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இப்போ அவன் படம் பார்க்கும்போது இது இந்த மாதிரியான படம், அதனுடைய அர்த்தம் என்னன்னா இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு அல்லது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு, வில்லேஜில் நடக்கிற கதை, நகரத்தில் நடக்கிற கதைங்க, இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தினுடைய பார்த்திங்கன்னா இந்த கீயான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பெரும்பாலும் வெளியில் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சில இலக்கணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பத்திரிகையாளர்கள், ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளர்களோட ரிவ்யூவில் இந்த மாதிரியான எத்திக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு விகடன் ரிவ்யூவை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை படிக்கும் போது உங்களுக்கு இது என்ன மாதிரியான படம்ங்கிறது உங்களுக்கு தோணிடும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பட்சம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். இதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளர் எழுதுகிற ரிவ்யூவாக இருக்கும். இப்போ நீங்களும் எழுதியிருப்பீங்க சார். எழுதிட்டு தான் அப்படியே நம்ம காலம் மாறுறப்ப நீங்கள் யூடியூப்லேயும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏதோ உங்களோட அணுகுமுறையில் மாற்றம் இருக்கிறதா பார்க்குறீங்களா, எழுதுனதுக்கும் இப்போ பேசுறதுக்கும்? இல்லை, எழுதும் போது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு கதை எழுதுகிற மாதிரி, கவிதை எழுதுகிற மாதிரி, ஒரு சிற்பம் செதுக்கிற மாதிரி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பார்த்து கோர்த்து எழுதுவோம். ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நார்மலாக இன்னொன்று பேசுகிறதுங்கிறதே நம்மளுடைய நடிப்பாகிடக்கூடாதுல்ல. நம்ம இயல்பாக எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசணும். அப்படிங்கும்போது கனெக்ட் ஆகும். ஆமாம், அந்த எழுத்தில் இருக்கிற அந்த அழகு நாசூக்கு பேச்சில் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இப்படி பட்டவர்த்தனமாக சில நேரங்களில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெய்டு ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஒரு படத்தை பற்றி அது பாசிட்டிவாக சொல்லுங்க அப்படின்னு. இது உண்மையாலுமே களத்தில் ரியாலிட்டியில் நடக்குது? அது அதாவது ரொம்ப உண்மையை சொல்ல போனால் இவர்கள் ரிவ்யூவுக்கு மட்டும் பணம் கொடுக்கல, பெய்டு ரிவ்யூவர் மட்டும் இங்கே கிடையாது. சினிமா குறித்த செய்திகள் இருக்குது தெரியுமா, அதற்கே பணம் கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றியா சார், இப்போ முன்னணி நாளிதழ்கள் இருக்குல்ல, அது உள்ளர போய் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்கான செய்திங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெருசில் போடுவாங்க. ஒரு காலம் 2 காலத்தில் போடுவாங்க. போன வாரம் கூட நீங்கள் ஒரு படத்தை பார்த்துருக்கலாம். ஒரு முன்னணி நாளிதழில் ஒரு படத்தை கிட்டத்தட்ட அரை பக்கத்துக்கு ஒரு செய்தி இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செய்தியாக தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, எப்படின்னா இந்த படத்தை அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பாராட்டுகிறார்கள், திருமாவளவன் இப்படி சொல்கிறாரு, அவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி சொல்கிறாருன்னு ஒரு ஆர்டிக்கலாகவே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கத்துக்கு மேலே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெய்டு ஆர்டிக்கல் தான். அந்த நாளிதழ் திரைப்பட நிறுவனங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் 8 லட்சம் அப்படின்னு பணம் வாங்குறாங்க அந்த ஒரு ரிவ்யூக்கு. அது எப்படின்னா ஒரு படத்தினுடைய செய்திகளை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த நிறுவனங்கள் பணம் வாங்குது. நல்லா கவனிங்க, பத்திரிகையாளர்கள் பணம் வாங்கலை, நிறுவனங்கள் பணம் வாங்குது. எப்பயுமே அட்வர்டோரியல்னு ஒன்று இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வேற, அட்வர்டோரியல் அப்படின்னா செய்தி மாதிரியே இருக்கும். கீழே ADVTன்னு சின்னதாக போட்டிருப்பாங்க. நம்ம விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது விளம்பரம் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ADVTனே இல்லாமல் ஒரு ஆர்டிக்கலாகவே போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரை தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும், ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், மக்களிடம் பயங்கர வரவேற்பு, திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மொக்க படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1/4 பேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். இது எல்லாமே பெய்டு நியூஸ். தமிழ் பத்திரிக்கை மட்டும் இல்லை, ஆங்கில பத்திரிகைகளும் இதே மாதிரி, அது பேர் மீடியா நெட்னு பேர் வச்சுட்டு முன்னணி ஆங்கில நாளிதழ்களும் இதே மாதிரி பணம் வாங்கிட்டு அந்த ஆர்டிக்கலை போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற முன்னணி வார இதழ் அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா நடிகர்களுடைய பேட்டி வருது, கவர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அட்டையில் அவரை போட்டு அவர் அந்த படத்தை பற்றி சொல்லுவார். 8 லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க. ஏன்னா அதில் முக்கியமாக சில நடிகர்களுடைய பேட்டி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம கூட நினைப்போம், அடடா இவர் தான் தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 ஹீரோ போல இருக்குது,
அதனால தான் இந்த பத்திரிக்கை வந்து அவரை கவர் ஸ்டோரியாக போட்டிருக்கு நம்ம நினைப்போம். ஆமா. உண்மை கிடையாது. அதுக்கு வந்து 8 லட்ச ரூபா பணம் வாங்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸுக்கே அந்த ஊடக நிறுவனங்களே பணம் வாங்குது. இதுதான் நிலவரம். இந்த நிலைமைக்கு யார் காரணம்னா இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் தான். அப்போ தான் எடுக்கிற படம் குறித்த செய்தி ஒரு ஊடகத்தில் வருவதற்கே பணம் கொடுக்குற இவர்கள் விமர்சனத்துக்கு பணம் கொடுக்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக பெய்டு ரிவ்யூ அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டான படங்களுக்கு தான் இது மாதிரியான இப்படி சொல்லுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணுவாங்களா சார், இல்லை நார்மலாகவே அப்ரோச் பண்ணுவோம்? இல்லை, அதாவது விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அதை பே பண்ணுவாங்க. ஒரு சின்ன படம் அப்படின்னா சில ஆயிரங்களில் இருக்கும். ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னா சில லட்சங்களில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களால் கையாளப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்னு வந்து ஒரு யூடியூப் மாதிரியான இன்னொரு ஊடகம் வளர்ந்து அங்கே யார் வேணாலும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்த பிறகு அவர்களையெல்லாம் ஈஸியாக வந்து உங்களால் வாங்க முடியும். நீங்கள் ஒரு பத்திரிகையாளன்ட்ட போய் நீங்கள் வந்து காசை கொடுத்து நான் சொல்கிறத எழுது, எங்களுக்கு விருப்பமான ஒன்று எழுது அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். எல்லாருமே யோக்கியம் நான் சொல்ல வரல. ஒரு சில ஆமாம், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா விலை போகிற பத்திரிகையாளர்களும் இருக்காங்க, நீ என்ன விலை கொடுத்தும் வாங்க முடியாத பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஊடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ஈஸியாக வந்து உங்களால் வந்து வாங்கிட முடியும். அந்த சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. நான் எனக்கே தனிப்பட்ட முறையில் நான் நிறைய இது சம்பவங்களை சொல்ல முடியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிரபலமான பட நிறுவனம் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தினுடைய விளம்பரம் சம்மந்தமாக நம்மளை பேசுகிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ நான் போகிறேன் அவங்கக்கிட்ட. என்னுடைய ஊடக நிறுவனத்துக்கு வந்து அவங்க விளம்பரம் தர போகிறாங்க. அது குறித்து பேச போகும்போது ஒரு பேரை அவங்க சொல்கிறாங்க, சார் இவரை வந்து எங்களுக்கு எப்படியாவது இவருடைய கான்டாக்ட் வேணும் அப்படின்ட்டு. என்னன்னா அவர் வந்து ஒரு யூடியூபர், அவர் எங்கேயோ இருக்கார். ஆனால் அவருடைய விமர்சனத்தை வந்து இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, அது வந்து ஒரு கருத்தை உருவாக்குது. இப்போ இவங்க என்னன்னா அவருக்கு பணம் கொடுத்து எப்படியாவது அவரை வந்து நமக்கு பாசிட்டிவாக பேச வைக்கணும் அப்படின்னு அவருடைய கான்டாக்டை கேட்குறாங்க. எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி ஒரு யூடியூப் சேனலே எனக்கு தெரியாது. என்ன காரணம்னா நான் யூடியூப் பார்க்குற பழக்கம் இல்லை இப்போ வரைக்கும். நான் வந்து ஆமாம், எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியும், நான் பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய நேரத்தை அது வந்து எடுத்துக்குங்கிறதுனால நான் அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஒன்று பெப்பேன்னு முழிக்கிறேன். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் இருக்குது, இவரை வந்து நான் இது பண்ணணும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இவங்க அவங்கள தேடுறாங்க. அதாவது நான் வந்து இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நாம் வந்து அவங்ககிட்ட விளம்பரம் அவங்கள நம்ம தேடி போகிறோம். ஆனால் இவர்கள் வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு யூடியூபரை இந்த பட நிறுவனமே தேடுது அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரியான சூழல் வந்து இங்கே நிலவு. இவ்வளோ அப்ரோச்கள் வந்து வருது. இப்போ நீங்களும் மீடியா இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, சினிமா ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்றப்ப இது மாதிரியான அந்த பிளாக் விஷயங்கள்லேருந்து எப்படி சார் உங்களே நீங்கள் தற்காத்துக்கிறீங்க? எப்படி வலைப்பேச்சை வந்து ஒரு ரொம்ப கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சேனலாக இன்னும் கீப் பண்ணுறீங்க? அதாவது இப்போ நீங்கள் வலைப்பேச்சை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். இப்போ நாம் ஏன் விலை போகாமல் இருக்கோம் அப்படின்னா நீ நம்மளை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறேனே வச்சுக்கோமே, ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் அடுத்த நாளே ஏமாந்து போயிடுவார். என்ன காரணம்னா அடுத்த நாளே அவரை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் எங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா அதை நாங்கள் செய்தியாக பேசிடுவோம். ஏன்னா அது வந்து அவருக்கு மிகப்பெரிய சிக்கலையும் சங்கடத்தையும் நெருக்கடியை ஏற்படுத்துகிற செய்தியாக கூட அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தெரியும் 1985 நான் இந்த ஊடகத்துறையில் இருக்கேன். விஸ்மி அப்படின்னாலே கான்ட்ரவர்சி ஜேர்னலிஸ்ட், அதுதான் பேர் நமக்கு. அதனால் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரியான அப்ரோச்சும் இருக்காது, நம்ம அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போக மாட்டோம். எல்லாத்துக்கும் மேலே வலைப்பேச்சு தொடங்கியதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர்கள் நம்மளை சந்திக்கணும் அப்படின்னா அந்த மீட்டிங் வந்து நாங்கள் கூடிய வரைக்கும் தவிர்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, நம்ம படத்தை ரிலீஸுக்கு முன்னால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க மீட் பண்ணணும், நிறைய பேர் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்தையுமே தவிர்த்துருவோம். ரொம்ப நம்மளை வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய தயாரிப்பாளர் நம்மளோட பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொது இடம், ஒரு ஹோட்டல் மாதிரியான ஒரு இடத்துல வாங்க, ஒரு டீ சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு அங்கே மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அறிமுகங்கிற மாதிரி வந்துடுவோமே தவிர நம்ம அவங்க இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதே முற்றிலுமாக நாங்கள் தவிர்த்துறோம். ஏன்னா நம்மளை
தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்து இன்னைக்கு இருக்கு. ஆனா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி இப்போ சொல்லுங்க அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதை மறுக்க வேண்டியது ஒரு ரிவ்யூவரா கட்டாயம் நினைக்கிறேன். இல்ல, என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்த காலத்தில் இருந்தே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் எடுக்கப்படுவதற்கு முன்பு, இப்போ ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், நான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்லது எடுத்துக்கிட்டு இருக்கேன், இயக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒரு செட்டு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தில் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதை 1 கோடிக்கு போட்டிருக்கோம், 5 கோடிக்கு போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டான்ஸரை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் 2000 டான்ஸரை யூஸ் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நமக்கு வந்து இவங்க மிகைப்படுத்துகிறாங்க அல்லது இது பொய்யாக இருக்கும் அப்படின்னு தோணினாலும், ஆனால் பிஃபோர் ரிலீஸாக அவங்க சொல்கிறது வந்து நமக்கு வந்து அது செய்தி, அவங்களுடைய பேட்டியில் அதை சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதை நம்பி வந்து நம்ம அதை எழுதிடுவோம். என்ன காரணம், அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் தான் சம்மந்தப்பட்ட நபர். ஆமாம், அவர் தான் சொல்கிறாரு, அவர் தான் இதுக்கான அத்தாரிட்டிங்கிறதுலாம் நம்ம எழுதிடுவோம். என்னன்னா நமக்கே இப்போ உதாரணத்துக்கு இப்போ குஞ்சுமோன் போன்ற தயாரிப்பாளர்கள், ஏஎம் ரத்னம் போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் பயங்கரமாக செட்டு போட்டு படம் எடுப்பாங்க. அந்த செட்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ அந்த காதல் தேசம் மாதிரி ஒரு படத்துக்கெலாம் மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த செட்டு போட்டாங்க. கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த லைட் ஹவுஸ் செட்லாம் அங்கே போட்டாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் வந்து நான் இவ்வளோ ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், எப்பா இதுக்கு அநேகமாக ஒரு 50 லட்சம் ஆகிருக்கும், இவர் பாட்டுக்கு 5 கோடின்னு சொல்கிறாரு போல நாங்கள் பேசிக்குவோம். அதே நேரம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை வந்து நம்ம ஆர்டிக்கலாக எழுதிடுவோம். இது வரைக்கும் நம்ம இது முடிஞ்சிச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி அதை நம்ம பார்த்த பிறகு ரிவ்யூ பண்ணும்போது நிச்சயமாக அவர் சொன்னதை கேரி பண்ண மாட்டோம். ஓகே, புரியுதா இல்லையா? இந்த படத்தில் 5 கோடிக்கு செட் போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா இதை நம்ம பார்த்தாச்சு. புரியுதா இல்லை? இந்த செட்டு கண்டிப்பாக 5 கோடி கிடையாது, 5 லட்சம் தான். அது தெரியும் போது நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிவ்யூவுக்கு வித்தியாசம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்னா ரிவ்யூ நியூஸ்ங்கிறது அவரை நம்ம பேட்டி எடுக்கும் போது அது ஸ்டேட்மெண்ட். அதே நேரம் இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இப்போ மகாபலிபுரத்துக்கு போனேன், இந்த செட்டை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது அதை நீங்கள் அந்த நேரத்தில் அவர்கிட்ட நம்ம கேள்வியாக கேட்கலாம். சார் நீங்கள் 5 கோடிங்கிறீங்களே, இதை பார்த்தா 50 லட்சம் மாதிரி தெரியுதே நீங்கள் கேட்கலாம். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை சார் 5 கோடி தான் சத்தியம் பண்ணுவார். அதோட நம்ம நிறுத்திக்க வேண்டியதா, எங்கே அந்த பில்லெல்லாம் காட்டுங்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஆனால் ரிவ்யூங்கிறது அப்படி கிடையாது. ஒரு அவுட்புட் வந்துருச்சு, அந்த அவுட்புட்டை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் எந்த காலத்திலையுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அதே நேரம் என்னன்னா காட்டணுமா சார், அந்த ஒரு ரிவ்யூ வருது அப்படின்னா அந்த பர்சனல் வெஞ்சன்ஸோட அதை ரிவ்யூ நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கா? இந்த ஹீரோ எனக்கு பிடிக்காது, இல்லை இந்த ஹீரோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த இதோட நீங்கள் எல்லாரும் ரிவ்யூவர் அணுகிற தேவை இருக்கா? இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான ஒரு அடிப்படை குணமே அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வந்து எந்த காலத்துலேயும் நம்ம ரிவ்யூல எல்லாம் காட்டக்கூடாது. அதே நேரம் நாமெல்லாம் ஹியூமன் பீயிங் தான், நமக்கும் கோபதாபங்கள் விருப்பு வெறுப்புகள்ங்கிறது இருக்குது. அது நம்மை மீறி வெளிப்படுவதை வந்து தவிர்க்க முடியாது. அதே நேரம் ரொம்ப கான்சியஸாக இதெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பண்ணுற ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது மாதிரி வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ரொம்ப வெளிப்படையாக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஒரு பேட்டி அப்படிங்கிறதுனால பாசாங்காகவோ இல்லை மிகைப்படுத்தியோ நான் பேசலை. இல்லை, ஆஃப் த ரெக்கார்டும் அப்படி தான் பேச போகிறோம். ஆமாம், இப்போ என்னென்னா நயன்தாராவுக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எனிமிட்டி இருக்குது. என்ன காரணம்னா, நயன்தாரா எங்கள் குறித்து வந்து ஒரு மோசமான கருத்தை ஒரு பேட்டியில் தெரிவிச்சிட்டாரு. அதிலிருந்து அவர் மேலே நமக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. அது என்றைக்குமே அந்த கோபம் மாறாது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய படத்தை ரிவ்யூ பண்ணுறோம், அது வந்து உண்மையிலேயே ஒரு மொக்கையான படமாக இருக்கும் பட்சம் நான் ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் அவர் ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அந்த படம் வந்து ஒரு அற்புதமான படமாக இருக்கும் பட்சம் நான் வந்து நயன்தாராக்கு நமக்கு பஞ்சாயத்து இருக்குது, அப்போ இந்த படத்தை காலி பண்ணிடுவோம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணிடவே பேசினாலும் மக்கள் மக்களுக்கு தெரிவிக்கிறான், ஆஹா இவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்கிறான் அப்படின்னு மக்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆபத்து இருப்பதால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனத்தோட தான் நம்ம இப்போ ஒரு பெரிய படம், விஜய் படம் மாதிரி இல்லை ரஜினி படம் மாதிரி, கமல் படம் மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்ப அந்த படம் உண்மையுமே நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவாக பேச போறீங்க, நல்லா இல்லை அப்படின்னா அந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுறீங்க. அப்படின்றப்ப அதை சொல்றது மூலியமா ஒரு ரிவ்யூவராக ஒரு சிக்கல் உள்ளாகுது அவங்களுக்கு. அவங்க ரசிகர்கள் உங்களை இணையத்தில் அட்டாக் பண்ணுறதாகட்டும், இல்லை அவங்க சைட்ல இருந்து இதை மிரட்டல் இப்படியெல்லாம் எதுவும் வருதா? இல்லை, அதாவது ரசிகர்கள் ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நான் அதை எந்த காலத்துலையும் நான் பொருட்படுத்துறது இல்லை. என்ன காரணம்னா இப்போ நான் வந்து எங்களுடைய வலைபேச்சில் வர்ற கமெண்ட்ஸையும் நான் பார்க்க மாட்டேன். நான் பல்வேறு சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுப்பேன், அதில் என்ன கமெண்ட்ஸ் வருதுங்கிறதே நான் பார்க்க மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ஒரு கருத்து கேட்குறாங்க, நான் சொல்கிறேன், அதை வேணுங்கிறவங்க எடுத்துங்க, வேணாதவங்க தூக்கி போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதே நேரம்
என் குறித்து நீ என்ன சொல்கிறேங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டோம், அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறாங்கிறது எனக்கு நோக்கமாக இருந்துச்சுன்னா என்னால் வேலையே பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அது அவசியமே இல்லை. அதே நேரம் இந்த ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அறிவெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு ரசிகன் அவன் வெறியனாக இருக்கும்போது அவன் நிச்சயமாக முட்டாள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த முட்டாள் என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய ஹீரோ படத்தை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்னா அவன் ரியாக்ட் பண்ண தான் செய்வான். பொதுவாகவே நான் வந்து அன்னவுன் நம்பர்ஸை வந்து அட்டன் பண்ண மாட்டேன். அதனால் அது போன்ற தொல்லையும் எனக்கு இல்லை. அதே நேரம் எங்கேயாவது நம்மளை வந்து வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே திரைத்துறையில் உள்ளவங்க ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா நேரடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி என் படத்தை இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்லாம் யாரும் இதுவரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. ஒருவேளை நம்ம ரிவ்யூவால் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக புலம்பத்தான் செய்வாங்க. அது ரொம்ப வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். அதே நேரம் நம்ம ஒரு பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணும்போது அவங்களே ஃபோன் போட்டு அவங்க வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய ரிவ்யூ வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. பல பேரை பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகலாமா வேணாமாங்கிற தீர்மானிப்பதற்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி பேசுவாங்க. அது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவாக அமையும் பட்சம். இன்னொன்று, நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவை வந்து நான் பார்க்குறது ஒரே அளவுகோல் தான். அது யார் பெரிய நடிகர், சின்ன நடிகர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டருங்கிறது எனக்கு எந்த காலத்துலையும் முக்கியமே இல்லை. இந்த படம் சமூகத்துக்கு எதை கொண்டு வருகிறது அதுதான் விஷயம். என்ன விஷயத்தை நீ எடுத்துகிட்டு வர்ற, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய ரிவ்யூவே இருக்கும்.